கைஸ் எல்லாம் ஷிப் காயின் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க போல இருக்கு. ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஷூட் அப் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது. கொஞ்சம் பேர் பீதி அடைஞ்சிருப்பீங்க. டோன்ட் நீட் டு வரி. ஸோ இன்றைக்கி ஷிப் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஷிப் எப்படி மைண்ட் பண்ணுறது அண்ட் ஷிப் டோக்கனோட ஃபியூச்சர் என்ன இருக்கும் அண்ட் என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன் என்ன. அண்ட் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன் ஏன் நான் ஷிப் காயின் வாங்கினேன்னு சொன்னேன் என்னோடய ஆஸ்கர் சேனலில். அதை செக் பண்ணிக்கோங்க, ஷிப் வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் நான் திரும்ப சொல்கிறேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். வெல்கம் டு கிரிப்டோ ரோலன். ஸோ கைஸ், நம்ம இந்த ஷிப் ஐனி காயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் which is right now it's doing pretty well. நம்ம அதோட கிராஃப்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வரிசையாக ஒவ்வொரு விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இது நம்மளோட லெஜிட்டிமேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கே செக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இப்போ எந்த டோக்கன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறாலும் சரி, அதை யார்கிட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணணும், யாரை ஃபாலோ பண்ணால் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டோக்கனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் லைக் ஒரு வாலண்டரி பீப்புள் இருப்பாங்க, டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இட்ஸ் பெஸ்ட் டு ஆக்சுவலி ஃபைண்ட் த டீம் பிஹைண்ட் டெம். லெட்ஸ் சே இப்போ மொனேரோனா தெர் இஸ் அ டீம் பிஹைண்ட் இட் which ஜென்ரலி டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதோட மீடியா நியூஸ் அவுட்லெட் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்தமாதிரி விஷயத்துக்குலாம் தெர் வில் பி சம் பீப்புள். ஸோ அவங்கள நீங்கள் ட்விட்டரில் எதுலேயும் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ஜென்ரலி கெட் அன் அப்டேட். அண்ட் another திங் டிஸ்கார்ட். ஸோ நிறைய இந்த மாதிரி டோக்கன்ஸ் டிஸ்கார்ட் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் ரெடிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரலி யூ வில் கெட் கம்யூனிட்டிகிட்டேருந்து உங்களுக்கு வர அப்டேட்ஸ் கிடைக்கும். இதுவும் இல்லாமல் இன்னொரு ஈஸியான ஆப்ஷன் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஷிப் ஆர்மிக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒன்லி திங் தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இஸ், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தே ஆர் மேட்லி இன் லவ் வித் ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் தே ஆர் பிச்சிங் ஷிப் டு பி த நெக்ஸ்ட் மேக்கிங் தெம் மில்லியனர் அப்படின்ற ஒரு ட்ரீமில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ தே மேபி ஓவர்லி பாசிட்டிவாக சொல்கிற விஷயங்களும் இருக்கும் அண்ட் ஓவர்லி எக்ஸாஜரேட்டடாக சொல்கிற சில விஷயங்களும் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் ஏன்னா இதில் சொல்கிற இவங்க யாருமே தே cannot decide the future of any of these tokens. So only thing they can do is like அதை பற்றியான ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் எப்போவுமே ஈவன் நான் சொல்கிற வீடியோஸில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கூட நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணாதீங்க. யூ டேக் மை கண்டென்ட், அதே மாதிரி இன்னும் 2-3 ஷிப் கண்டென்ட் இதே மாதிரி கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நல்ல மீடியான ஒரு கண்டென்ட்டை யூ ஹாவ் டு ஜென்ரேட் பை யோர் செல்ஃப். அது இட் மே பி மச் மோர் ரியலிஸ்டிக். ஏன்னா நான் சொல்கிறது இட் மே பி பேஸ்ட் ஆன் மை பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். அண்ட் மேபி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இது க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக நான் ஐ மே டாக் பாசிட்டிவ்லி. ஸோ இப்போ எல்லோரும் வாங்குவாங்க, இட் வில் பி குட் ஃபார் அப்படின்றது கூட சொல்லுவேன். பட் அதனால் யூ டோன்ட் டேக் எனி சான்சஸ். யாராக இருந்தாலும் சரி, யூ செக் கப்புள் ஆஃப் வீடியோஸ், அது 2-3 பேர் சொல்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்றது டேக் அ மீடியன் ஸ்டாண்ட் அண்ட் விச் வில் பி அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சட்டோஷி குசாமா, ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வாலண்டியர் ப்ராஜெக்ட் லீடர் இன் ஷிபா இனு. ஸோ இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜென்ரலாக யூ வில் கெட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ். இது ஜென்ரலாக நான் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ ஃபாலோ. அண்ட் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம பேனிக் ஆகிற சில விஷயத்துக்கு கூட இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் ஐஎன்யூ பர்னிங் பற்றியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று என்னென்னா இன்சைடரில் பார்த்தீங்கன்னா டெக் இன்சைடரில் தெர் வாஸ் அ நியூஸ் ஆர்டிக்கல். அது கொஞ்சம் அவங்க சரியாக ரிசர்ச் பண்ணாமல் போட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஹேவ் ஃபிக்ஸ்ட் இட். ஸோ அதில் என்னென்னா இந்த பர்ன்டு டோக்கன்ஸை தே தாட் தட் சம்மன் இஸ் டம்பிங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. பட் நவ் தே ஹேவ் ஃபிக்ஸ்ட் இட் which is basically plenty of coins ஒரு pretty much ஒரு 41% of the coins பார்த்திங்கன்னா they have been burning around. So which is what the price is raising. அதனால் which is good. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பேனிக் ஆர் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷிபா இனுவோட ப்ரைஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 year 90 days ஈவன் ஜஸ்ட் 3 months முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இட் வாஸ் நத்திங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செமையான ஸ்பைக் இது. ஸோ which is really motivating. அண்ட் நிறைய பேர் இப்போ ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ சும்மா மைண்ட் பண்ணிருக்காங்க. மைண்ட் யூ கேனாட் மைண்ட் டைரக்ட்லி, ஏன்னா திஸ் இஸ் நாட் அ காயின், இட்ஸ் அ டோக்கன். அண்ட் ஸோ அதனால் இது நீங்கள் டேரெக்டாக மைண்ட் பண்ண முடியாது, அன்மைனபிள் தான் நீங்கள் பண்ணணும். which I will show you shortly எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
And so the spike is there. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிப் இருக்குது. பட் ஐ திங்க் தட் வில் பி ஓகே. அண்ட் மீடியனா வந்து ஐ திங்க் இட் வில் செட்டில் டவுன் சம்வேர் பிட்வீன் திஸ் லைன் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் ட்ராக்ஷன் வந்து அரௌண்ட் ஷிப் அப்படின்னு பார்க்குறது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஷிப்போட லைவ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து he was literally talking for an hour. So he has so much confidence in SHIB and Dogecoin. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா he is going to pump it, and he said already அவரோட Dogecoin collection வந்து it's very huge. So yeah, so he is very keen. சரி, இப்போ வந்து என்னென்னா இப்போ என்னோடய மிஷின்ஸ்லாம் என்ன நான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஷிப்பில் போட்டிருக்கோம் அப்படின்னா. ஸோ இது ஐ திங்க் ரிக் 5 இது. ஸோ இட் இஸ் டூயிங் ஷிப் அண்ட் இதுவும் அன்மைனபிளில் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரௌண்ட் 2000 ஹேஷஸில் இது ஓடிட்டுருக்கு. இதெல்லாமே வந்து CPU பேஸ்டு காயினுங்க. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் கோன் பி ஆஸ் எஃபிஷியன்ட் அஸ் GPU பேஸ்ட் காயின்ஸ் அளவுக்கு இருக்காது. பட் தட் இஸ் பேசிக்லி இட். ஸோ ரிக் 5 இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிக் 7 ரன் ஆகிட்டுருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 3500 ஹேஷஸு. இதுவும் ஷிப்பு. அதுக்கப்புறம் ரிக் 8 இது வந்து 500 ஹேஷஸ். ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜிபியூன்னு நினைக்கிறேன். இது என்ன ஜிபியூன்னு பார்ப்போம். இது Ryzen 7 ரைட். ஓகே, Ryzen 7 ஏன் கம்மியாக இருக்குது? See, that's a good one. ஸோ நம்ம ஏன் Ryzen 7 வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது? ஓகே, இங்கே எது ரிஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த மிஷினை கொஞ்சம் நம்ம டிங்கரிங் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம GPU தான் நம்ம பின்னாடி வருவோம். ஓகே, ஜாப் நாட் ஃபவுண்ட். ஸோ லுக்ஸ் லைக் இது இந்த மிஷின் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. வில் கம் பேக் அகேன். பட் இப்போதைக்கு ஷிப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see what is happening. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்தமாரி லோ ஹேஷ் ரேட் இருந்துச்சுன்னா 2-3 விஷயம் செக் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து ஹியூஜ் பேஜஸ் வந்து பெர்மிஷன் கிராண்டட் சொல்லியிருக்கு. பட் 1 GB பேஜஸ் வந்து அன்அவைலபிள் சொல்லுது. சம்டைம்ஸ் வந்து இட் மேபி டியூ டு வர்ச்சுவல் மெமரியோ இல்லை ரேமோ இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிஸ்டம் செட்டிங்ஸில் போய்ட்டு சிஸ்டம் and then advanced about machine will slow work advanced. Okay, performance adjust for best performance அதை எப்பவுமே வச்சுருங்க. and advanced போனீங்கன்னா change. okay, so we already given. so virtual memory எல்லாமே இருக்குது. so C driveல எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். okay, so I think that is fair enough. so RAM 8 GB இருக்கு. டாஸ்க் மேனேஜர் செக் பண்ணுவோம் ஒரு தடவை. ஓகே, ஸோ லுக்ஸ் லைக் ஸோ திஸ் இஸ் அ திங் கைஸ். நீங்கள் வந்து ஒரு ரிக் அசம்பிள் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே ரன் ஆகிட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் அது வந்து அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட் த மிஷினோ இல்லை அந்த மைனிங் சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அ நார்மல் பார்ட் ஆஃப் த திங் தட் யூ ஹேவ் டு டூ இட். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து இது ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இது நம்ம பார்க்கணும். பட் லுக்ஸ் லைக் திஸ் மிஷின் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ இது வந்து வில் ஹாவ் டு ஃபிக்ஸ் இட் அவுட். ஸோ இதில் வந்து 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று வந்து ஹியூஜ் பேஜஸ் பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து MSR registered values preset has been set successfully. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லணும், பார்க்கணும். இது இல்லைனா வந்து ஜென்ரலாக லோ ஹேஷ் ரேட் இருக்கும், விச் இஸ் ஃபார் ஷுர். ஸோ பட் இது இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேஷ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் செக் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். பார்த்திங்கன்னா அதில் லோவில் இருக்குது. இதை நம்ம வந்து ஹைக்கு வைக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் அண்ட் ரீஸ்டார்ட். ஐ திங்க் திஸ் வில் டூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மீன் டைம் வந்து இவங்களை கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்ணி விடுவோம் while this is doing it. ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஜென்ரலாக மைனிங் ரிக் நீங்கள் ரன் பண்ணுறப்ப ஒன்று வந்து இந்தமாரி ஹேஷ் ரேட் வந்து திடீர்னு லோ ஆகுதா, ரிஜெக்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணணும். அது ஒரு விஷயம்.
அண்ட் ஏன்னா இதுக்கெலாம் அலர்ட்ஸ்லாம் வராது. ஸோ நைசாஷ் வந்து தே குட் டூ இட், பட் அலர்ட்ஸ்லாம் அதெல்லாம் வராது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பவர் கன்சப்ஷன். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஓசி செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆகிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் வந்து ஃபுல் பவரில் ரன் ஆகிட்ருக்கும். லைக் சே அரௌண்ட் இந்த ரிக் வந்து இட்ஸ் அரௌண்ட் 600 வாட்ஸ்னு வச்சுக்கோங்க. இட் வில் பி ரன்னிங் இன் ஃபுல் பவரில் ரன் ஆகிட்ருக்க ஓசி செட்டிங்ஸ் இல்லாமல் அப்படின்னா யூஆர் லுக்கிங் சம்வேர் அரௌண்ட் 1000 வாட்ஸோ 1200 வாட்ஸோ. ஸோ ப்ரெடி மச் அப்படியே டபுளாக இருக்கும். நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா எண்ட் ஆஃப் த மந்த் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் எங்கேயோ போயிருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் யூ நீட் டு பி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இது வந்து வில் கம் பேக் அகேன். ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எப்படி வந்து ஓனாக வந்து நம்ம காயின் மைன் பண்ணுறது, இந்த டோக்கன் மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனா 6. ஓகே தட் இஸ் ஆல் மைனிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அன்மைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட் நீங்கள் போனீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டோக்கன்ஸ் வந்து நீங்கள் மைன் பண்ண முடியும். இவங்க பேசிக்காக என்னென்னா வந்து தே லெட் யூ மைன், அவங்களோட ஓன் காயின் அவங்க மைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து உங்களுக்கு டோக்கன் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து தேல் பே இட். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதில் வந்து நம்ம எது பண்ண போகிறோம்னா ஷிபா INU. ஸோ இந்த டோக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து வாலெட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து டைரெக்டாக வந்து என்னோட இந்த அட்ரஸில் இருக்குது, விச் இஸ் மெட்டமாஸ்க் அட்ரஸில் இருக்குது. அண்ட் தட் இஸ் another thing guys. ஸோ மேபி இது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப் ஸ்வாப்பில் வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் TVL பார்த்தீங்கன்னா விச் இஸ் 446 million, விச் இஸ் really good. அண்ட் இதில் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 5 million நினைக்கிறேன். 5 million டோக்கன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம், பரி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நம்மளோட வாலெட்டில் வந்து கொஞ்சம் டோக்கன்ஸ் இருக்குது இன்னும். ஐ திங்க் இன்னும் டிஸ்பிளே ஆகலை, பட் தெர் இஸ் சம்வேர் அரௌண்ட் ஒரு 6 லட்சம் டோக்கன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு நம்மளோட ஃபார்மில் வந்து போன் டோக்கன்ஸ் வந்து ஒரு 79 போன் டோக்கன்ஸ் இருக்குது. 79 போன் டோக்கன்ஸ்னால் இட்ஸ் ரியலி குட், விச் இஸ் லைக் எவ்வளோ ஆல்மோஸ்ட் லைக் டபுள் 150 வச்சுக்கலாம், 160 வச்சுக்கலாம், விச் இஸ் குட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வூஃபபிள் டோக்கன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதுலேயும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன் டோக்கன்ஸ் கொஞ்சம் நம்ம பரி பண்ணியிருக்கோம். அண்ட் அதேமாரி இங்கே பரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 81 போன் டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆல் குட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டைரெக்டாக வந்து இந்த மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து நம்ம மைன் பண்ணுற டோக்கன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ வந்துடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வேறு இடத்துல மைன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு வாலெட்டில் இன்னொரு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நான் கேஸ் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இதெல்லாம் இது Ethereum நெட்ஒர்க்கில் இருக்குது. Ethereumல we all know that the gas fees is very higher. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து நீங்கள் எங்கே வந்து இப்போ ஷிப் ஸ்வாப்பில் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அதோட வாலெட் என்னவோ அந்த அட்ரஸ்க்கு டேரெக்டாக அனுப்பிச்சிட்டு இங்கே நீங்கள் பரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு தான் கேஸ் ஃபீ பே பண்ணுவீங்க. ஏன்னா மைனிங் கம்பெனிஸ் வந்து இப்போ அன்மைனபிள் அந்தமாரி கம்பெனிஸ் வந்து தே டோன்ட் சார்ஜ் யூ ஃபார் த கேஸ் ஃபீஸ், ஜென்ரலி டூ த ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இந்த சாஃப்ட்வேரை. ஓகே, இட்ஸ் a very easy thing. ஸோ ஒரு சின்ன EXE இது. அண்ட் ஓகே, வைரஸ் திஸ் இஸ் another thing guys. உங்களோட ஆன்டிவைரஸ் செட்டிங்ஸில் வந்து ரியல் டைம் ஸ்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா இல்லைனா இந்தமாரி வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம் அது. ஓகே, ஸோ வில் ட்ரை அகெயின். ஓகே, ஸோ ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த EXE ஃபைல் தான் அது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் புட் இட் அப் ஹியர். ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை ரன் பண்ணுறோம். இட்ஸ் a very simple EXE. ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இதை எப்படி செட் பண்ணோன்னா ஜென்ரலாக இந்த ஸ்க்ரீனில் தான் இருப்பீங்க. GPU CPU அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் GPUவில் பண்ணுறீங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் நைசாஷோ ஈத்தர்மைனோ டேரெக்டாக நீங்கள் மைன் பண்ணுங்கள். ஏன்னா அன்மைனபிளோ தெல் பி மோர் ப்ராஃபிட்டபிள். அதை நீங்கள் மைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் காயின் என்னவோ அதை ஏர்ன் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து ஷிப்புக்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பைனான்ஸோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து CPU சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காயின் வந்து ஷிப்பு அட்ரஸ். ஓகே, அட்ரஸ் இஸ் கரெக்ட். இந்த அட்ரஸில் தான் பண்ண போகிறோம். ரெஃபரல் கோட் கைஸ், நீங்கள் ரெஃபரல் கோட் வேணும்னா ஜஸ்ட் இது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் சேவ் அரவுண்ட் லைக் சம் பர்சன்டேஜ் ஃபீஸ் வந்து யூ வில் சேவ் இட். ஸோ ஸ்டார்ட். ஐ திங்க் நம்ம வந்து இந்த இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் என்னன்னா இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டபுள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ரைட் கிளிக் பண்ணி
ரன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ப்ராசஸர் இருக்குது அண்ட் MSR வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா, சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எந்த ஒரு எரர்ஸும் இல்லை அப்படின்னா வந்து இட் ஷுட் பி ஓகே. ஓகே, ஸோ அரௌண்ட் 2000 ஹேஷஸ் வந்து இந்த பர்டிகுலர் மிஷின் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் மற்ற விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. வி டோன்ட் வாண்ட் டு டேக் அடிஷ்னல் ப்ராசஸ். இது எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட ஷிப்போட இன்டர்ஃபேஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ வில் ரெஃப்ரெஷ் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 மிஷினும் வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஈச் அரௌண்ட் ஒரு 3000-2000 இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ இது நான் திரும்ப போய் செக் பண்ணோம். மோஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் எத்தனை த்ரெட்டில் ரன் பண்ணுறீங்க அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எல்லா த்ரெட்லேயும் வந்து எல்லா கோர்லேயும் நீங்கள் வந்து மைண்ட் பண்ண மாட்டீங்க, விச் ஜென்ரலி அதனால தான் வந்து கொஞ்சம் லோ ஹேஷ் ரேட் இருக்கும். இதுக்கு ஒவ்வொரு ஹேஷ் ரேட்டுக்கும் வந்து எவ்வளோ ஒரு ப்ராசஸருக்கும் எவ்வளோ ஹேஷ் ரேட் பண்ணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ Ryzen 7 Ryzen 9 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிட்டு இதை பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா, ப்ராபப்ளி வந்து வில் டூ ஒரு ஷிப் பர்ச்சேஸ் நம்ம பண்ணுவோம். மேபி ஒரு $500 $1000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து ஷிப் ஸ்வாப்பில் வந்து நம்ம கொண்டு வந்து பரி பண்ணுவோம். And let's see how it goes. Okay, we'll catch up again in another video, and thank you so much guys, and cheers.